வெல்கம் பேக். அரிமா வெடித்திரு. இந்த பதிவில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுன்னா அது எப்படி ஆன்லைன் வழியாக கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். www.indiapost.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் நாம் எந்த மாதிரியான புகாரை எல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரியில் ஃபினான்ஷியல் சர்வீஸு, இன்சூரன்ஸு, மெயில் அண்ட் மணி ஆர்டரு, அதர்ஸ்னு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணால் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் சர்வீஸில் ஏடிஎம்மு, இ பேங்கிங்கு, எம் பேங்கிங்கு, ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸு, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, அதர்ஸு, எஸ்பி அக்கௌண்ட்டு, பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, செல்வ மகள் சேமிப்பு, இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே இன்சூரன்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் அதில் ஏஜென்ட்டு, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு, ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவே மெயில் அண்ட் மணி ஆர்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் இன்டர்நேஷ்னல் மெயிலு, மணி ஆர்டர்ஸு, அதர் மெயில் சர்வீசஸ்ஸு, ரிஜிஸ்டர் லெட்டர்ஸு, ரிஜிஸ்டர் பார்சல் அண்ட் பிஸ்னஸ் பார்சலு, ஸ்பீட் போஸ்ட் லெட்டரு அண்டு பார்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் மிஸ் பிஹேவியர் பை போஸ்டல் ஸ்டாஃபு, அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் எந்த மாதிரியான புகாரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி ஆஃபரில் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறதா சொன்னாங்க. அந்த பார்சலை நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்புகிறோம். டெலிவரி சார்ஜஸாக 3000 ரூபா மட்டும் போஸ்ட்மேன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பார்சல் உண்மை அப்படின்னு நம்பிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்து போஸ்ட்மேன்கிட்ட அந்த பார்சலை வாங்கி பிரித்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் உடஞ்சி போன ஸ்பீக்கர் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் கேட்டகரி ஆப்ஷனில் மெயில் அண்ட் மணி ஆர்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சர்வீஸ் ஆப்ஷனில் ரெஜிஸ்டர் பார்சல் அண்ட் பிஸ்னஸ் பார்சல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஃபேக்காக வந்த அந்த பார்சலுடைய பதிவு நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். அந்த நம்பரை கொடுத்த உடனே அந்த பார்சலை எங்கே புக் பண்ணாங்க, எந்த டேட்டில் புக் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டைப்பில் அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய புகாரை டைப் பண்ணுறேன். நாம் டைப் பண்ணுற புகார் குறைஞ்சபட்சம் 500 எழுத்துக்களுக்குள்ளே இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இதில் கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பு: இதுவே இன்டர்நேஷ்னல் பார்சலாக இருந்தால் பார்சல் நம்பரு, வெயிட்டு, அதோட வேல்யூ மேற்கொண்டு பார்சலை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்டர் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு, அதாவது புகாரை பதிவு செய்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸை இங்கே டைப் பண்ணணும். நான் தான் இந்த புகாரை பதிவு செய்ய போகிறேன். அதனால் இதில் என்னோடய டீட்டெயில்ஸ் டைப் பண்ணுறேன். அதாவது என்னோடய பேர், மெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்குறேன். அடுத்து என்னோடய போஸ்டல் பின்கோடை டைப் பண்ண உடனே டிஸ்ட்ரிக்டும் ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குறேன். அடுத்து பார்சல் யார்கிட்டேருந்து வந்திருக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. எனக்கு வந்த பார்சல் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு என்ன அட்ரஸ் இருக்கோ அதை இங்கே அப்படியே டைப் பண்ணுறேன். அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற இந்த புகார் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலாம். என்டர் த ஃபஸ்ட் நம்பர், லெஃப்டில் உள்ள இந்த நம்பரை அப்படியே இங்கே ரைட்டில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ப்ராசஸிங் ப்ளீஸ் வெயிட், ஓகே கிளிக் பண்ணுறேன். என்னோடய புகார் சென்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுதான் நான் புகாரை பதிவு செஞ்சதுக்கான அக்னாலஜ்மெண்ட். இப்போ புகாரை பதிவு செஞ்சாச்சு. நம்ம கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராக் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே கொடுத்து வேல்யூவேட் த எக்ஸ்பிரஷன், இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை கொடுத்து சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நான் கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸு ஷோ ஆகுது. இதுவே நீங்கள் சர்க்கிள் பப்ளிக் கிரீவன்ஸ் நோடல் ஆஃபீஸருக்கு புகாரை பதிவு செய்கிறதா இருந்தால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்க்கிள் பப்ளிக் கிரீவன்ஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிற நோடல் ஆஃபீஸருடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம புகாரை பதிவு செய்யலாம். சரிங்க, நாம் கொடுத்த புகாருக்கு அவங்க கொடுத்த பதில் திருப்தியாக இல்லை அப்படின்னா நாம் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது dpg.gov.in வெப்சைட் மூலமாக நம்மளுடைய மேல்முறையீட்டு புகாரை பதிவு செய்யலாம். இதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.